தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Realme X2 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் என்னுடைய குயிக் ரிவ்யூ. ஒரு 2-3 நாட்களாக நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய டெஸ்டிங்கில் இது எப்படி இருந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்ல போகிறேன். ஸ்பெஷலி கேமரா சாம்பிள்ஸ், பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே இருக்க போது. ஸோ தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் முறையாக ரியல்மி கிட்டேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். X2 Pro அப்படின்ற பேரில் இதில் இருக்கக்கூடிய சிப்செட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் தான். ஸ்னாப்டிராகனுடைய 855+ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இதோடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம ரிவ்யூ வந்து போகலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேன்சியான பாக்ஸ் எல்லாம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த ரியல்மி பாக்ஸ் எப்படி இருந்ததோ எல்லாமே அதே போல தான் வந்து இருக்கு. பின்பக்கமாக இதோடைய சார் இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளோஸர் லுக் நீங்களும் வந்து பார்த்துக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணி. ஸோ இதோடைய சார் ரேட்டிங். இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ண உடனே உள்ள நமக்கு ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நமக்கு புக்லெட்ஸ் இருக்கு. கூடவே நமக்கு ஒரு டிபியூ கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, டிசைன் கொஞ்சம் கிளாஸியாகவே இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லும். பக்கம் வச்செல்லாம். அடுத்தபடியாக நமக்கு டைப் சி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு சூப்பர் ஊக் சார்ஜர், ஆமாங்க 50 வாட்கான சூப்பர் ஊக் சார்ஜர் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் தான் ஸ்பெஷல் விஷயமே இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். சிம் எஜெக்டர் டூலும் வந்து கொடுத்துருக்காங்க. வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டனும் சிம் ஸ்லாட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் மட்டும் தான் போட முடியும். கூடவே நம்ம வந்து எந்த ஒரு மைக்ரோ SD கார்டும் வந்து போட முடியாது. ஹைப்ரிட் ஸ்லாட்டும் வந்து கொடுக்கல. மேல் பகுதியில் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக வால்யூம் ராக்கர் கீயும் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் நமக்கு 3.5mm ஜாக் இருக்கு. பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் அண்ட் டைப் சி போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஸ்னாப்டிராகன் 855+ அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இதில் இதுதான் லீடிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப்டிராகன் தரப்புல இருந்து Adreno 640 அப்படின்ற ஜிபியும் வந்து கொடுக்குறாங்க. ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் ஒன்றும், 12GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் இன்னொரு மாடலும் வந்து கொடுக்குறாங்க. LPDDR4X அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேம் டைப் தான் இது. UFS 3.0 அப்படின்ற அந்த ஸ்டோரேஜ் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 4000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரியும் இருக்கு. 50 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்றாங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்கு. 2 சிம் வந்து நீங்க போட முடியும். NFC சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேப்பர் கூலிங் டெக்னாலஜி சிஸ்டம் வந்து இதில் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அல்ட்ரா லீனியர் டியூல் ஸ்பீக்கர் இதில் இருக்குன்றத மென்ஷன் பண்றாங்க. இந்த மொபைலுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் கிட்டத்தட்ட வந்து வருது. ஸோ கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து தெரியுது என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ பின்பக்கமாக பார்க்கலாம். பின்பக்கமாக மொத்தம் நமக்கு 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா ரொம்ப முக்கியமான ஒரு கேமரா, 64 மெகாபிக்சல் கேமரா. இது சாம்சங் உடைய ஐசோசெல் பிரைட் GW1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர் தான் f1.8 அப்பச்சர்ல வந்து கொடுக்குறாங்க. இது குவாட் பேயர் பிக்சல் பின்னிங் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி நமக்கு அந்த 64 மெகாபிக்சல் அப்படின்றது வந்து ஜென்ரேட் ஆகுது. நான் கேமரா சாம்பிள்ஸை பார்க்கும்போது உண்மையிலே அந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். செகண்ட் கேமரா நமக்கு 13 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுக்குறாங்க. இது 2x வரைக்கும் நார்மல் ஜூமும் அதே போல 5x வரைக்கும் ஹைபிரிட் ஜூமும் வந்து கொடுக்குறாங்க. இரண்டாவதாக 13 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமும் 5x வரைக்கும் ஹைபிரிட் ஜூமும் பண்ண முடியும்னு சொல்றாங்க. 20x வரைக்கும் நம்ம டிஜிட்டல் ஜூமும் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்றாங்க. மூன்றாவதாக 8 மெகாபிக்சலுக்கான சென்சர். இது அல்ட்ரா வைட் லென்ஸ், 115 டிகிரி வரைக்கும் நம்மளால வந்து போட்டோஸ் வந்து வீடியோஸும் எடுக்க முடியும். நான்காவதாக இது ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் 2 மெகாபிக்சலுக்காக மட்டும் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து 4 கேமராஸும் வந்து நான் சொல்லிட்டேன். அதே போல பின்பக்கம் இருக்கிறது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கார்னிங் கிளாஸ் 5 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாசி பேக் கொஞ்சம் கர்வா வந்து இருக்கு ரெண்டு பக்கமும். முன்பக்கமா நமக்கு ஒரு சின்ன நாட்ச் இருக்கு. இந்த நாட்ச்ல நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க. Sony IMX471 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர் f2.0 அப்பச்சர் சைஸ்ல இருக்கு. டிஸ்பிளே நல்ல பெரிய டிஸ்பிளே தான். 6.5 இன்ச்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Full HD+ ரெசல்யூஷன்ல. இதில் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. 0.23 செகண்ட்ஸ்ல அன்லாக் ஆகும் சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல. இந்த மொபைலில் நமக்கு Android 9 தான் வந்து கொடுக்குறாங்க. கலர் OS 6.1 தான் வந்து இதில் ரன் ஆகுது. மேபி அடுத்த ஒரு ஓரிரு மாதங்களில் நம்ம கலர் OS 7 வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு சில ப்ளோட்வேர்ஸும் வந்து இதில் இருக்கு. ஸோ தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டாலும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கலர் OS 6 பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா ஸ்னாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். இந்த மொபைலில் எல்லா சைட்லையுமே வந்து ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக 4 ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து அதிகமான மொபைல்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதில் 4 கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரே சமயத்தில் 2 வைஃபைல கூட கனெக்ட் பண்ண முடியும். ஆமாங்க, அதுக்கு இவங்க டியூவல் வைஃபை ஸ்பீடப் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 2.4 GHz ஒரு வைஃபையும் இன்னொன்று 5 GHz கூட வந்து கனெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இதில் உங்களுக்கு டியூவல் நெட்வொர்க் ஆக்சலரேஷன் அப்படின்ற இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரே சமயத்தில் வைஃபைலையும் கனெக்ட் பண்ணலாம், அதே சமயத்தில் மொபைல் டேட்டாவையும் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் நீங்க கேம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்டென்சிவா விளையாடுறீங்க, இல்லை நான்லாம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து போறேன் அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை வைஃபை வந்து கட் ஆச்சுன்னா
மொபைல் டேட்டாவில் மாறும், மொபைல் டேட்டா கட் ஆச்சுன்னா ஒய்ஃபைல மாறும். ஒரே சமயத்தில் அப்படி டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது நல்ல ஃபீச்சர் தான். ஸோ இந்த மொபைலில் வைட் L1 சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சைனீஸ் வேரியண்ட்டில் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்தியன் வேரியண்ட்டில் கொண்டு வரும்போது இந்த L1 சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலுடைய AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,65,885 அப்படின்ற ஒரு ஸ்கோர் வருது. செம ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறதுல டாப் 5 வந்து இந்த ஸ்கோர் வருது அப்படின்னு தான் வந்து சொல்லும். இதில் கேம் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமர்ஸ்க்கு எல்லாமே ஒரு செம பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த கேம் ஸ்பேஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஒரு எப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எடுத்துக்கலாம். அதே போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் கடந்த 3 நாட்களாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இப்பயும் எனக்கு அந்த ரியல்மி லோகோடைய பிளேஸ்மெண்ட் பிடிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லும். பட் கிளாஸ் ஃபினிஷிங் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் நீங்கள் கவர்லாம் போடாமல் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்மச்சஸ் எல்லாம் வந்து போடும், உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்து போடும். அதையும் நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சும்மா ஷார்ப்பான டிஸ்பிளே, சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான். பிகாஸ் இது சாம்சங்கோட டிஸ்பிளே தான், அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டார்க் மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் 4000 mAh பேட்டரி நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ஹார்ட் டெஸ்டிங்லாம் இன்னும் வந்து நான் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ வரைக்கும் வந்து ஒரு டிஃபால்ட்டாக நான் கேம்ஸ் விளாடுறது அது எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. பட் இன்டெப்த் டெஸ்டிங் வந்து நான் உங்களுக்கு பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த 2-3 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எனக்கு 1 டே அப்படின்றது க்ளீனாக எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் வருது அப்படின்னு தான் வந்து சொல்லும். என்னோட யூசேஜில் ஒரு 25-30% வந்து ஈவினிங் டைமில் பேலன்ஸ் இருக்குது. மொபைலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, 200 கிராம்ஸ் தான். பட் கையில் பிடிக்கும் போது ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஹெவினஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கேமராவுடைய ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஷட்டர் ஸ்பீடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸை பார்க்கும்போது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்து பாப்பப் ஆயிருக்கு. டைனமிக் ரேஞ்சும் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கு ஒரு சில இடங்களில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு சில இடங்களில். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி என்னோட இனிஷியல் டெஸ்டிங்கில் வந்து இந்த சாம்பிள் இமேஜஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். இதில் நமக்கு 1x 2x 5x மற்றும் 20x வரைக்கும் கூட ஜூமிங் ஆப்ஷன் வந்து தராங்க. ஸோ 5x வரைக்கும் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஹைப்ரிட் ஜூம் தான் வந்து கிடைக்கும். அதில் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாவே இருக்குது, டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் டீட்டெயில்ஸும் நல்லா வந்து கேப்சர் ஆயிருக்கு. இதுதான் மெயினான ஒரு விஷயம். அடுத்தபடி அதில் சூப்பர் நைட் ஸ்கேப் 2.0 அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நைட் மோட் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு புது அல்காரிதம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இமேஜஸை பாருங்கள். பார்க்கும்போது எனக்கும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஒரு சில இடங்களில் நான் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பான வந்து இமேஜ் வந்து கிடைச்சிது. சைட் பை சைட் வந்து நான் வேறு மொபைல் கூட வந்து சேர்த்து இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இதில் தான் ஒரு பெஸ்ட் இமேஜ் கிடைச்சிது அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் K20 Pro கூட எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மொபைலில் வந்த கேமரா சாம்பிள்ஸோட இமேஜ் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதுவும் ஸ்பெஷலி நைட் மோடில். செல்ஃபி இமேஜும் ரொம்பவே வந்து நல்லா வந்திருக்கு, ஷார்ப்பாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொக்கேயில் நீங்கள் வீடியோ வந்து எடுக்கலாம். ஸோ நான் தனியாக தான் வந்து ஷூட் பண்ணேன். அதனால் ரியர் ஃபேசிங் கேமராலையும் இந்த ஆப்ஷன் இருக்குது, என்னால் எடுக்க முடியல. பட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நான் எடுத்தது பாருங்கள். நான் ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது அதில் சரியாக இல்லை. பட் நான் எடுத்தது சர்ப்ரைசிங்லி ரொம்பவே வந்து நல்லா வந்திருக்கு. நார்மலாக நடந்து போகும்போதும் வந்து எடுத்திருந்தேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்களும் வந்து சொல்லுங்கள். பட் டிஃபால்ட்டாக எடுத்தது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்ற டிஃப்ரென்ஸையும் வந்து பாருங்கள். இந்த Snapdragon 855+ சிப்செட் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் கேமிங் பர்ஃபார்மன்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். பப்ஜியாக இருக்கட்டும், கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும், Asphalt 9 இருக்கட்டும், எல்லா கேமுமே ஹெவி கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் சும்மா சூப்பராக விளையாடிச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த மொபைலில் நமக்கு லீனியர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சவுண்ட் குவாலிட்டி சும்மா சூப்பராக இருக்குது, நல்லா லவுடாகவும் இருக்குது. இந்த மொபைலை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் இந்த மொபைலை நான் வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடைய ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.